அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து பார்க்க போகிறோம்னா பொது தமிழில் அலகு 1 கீழே இருக்கக்கூடிய ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் வினாக்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் மேற்பட்ட வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த 90 வினாக்களுக்குமான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஓனாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதற்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குரூப் 4 நியூ சிலபஸ். ஓகே, இதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகு 1லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சிலபஸில் இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன டாபிக்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ஓகேவா? அப்படிங்கிற டாபிக் சிலபஸில் டைரெக்டாக இல்லை, ஆனால் இன்டைரக்டாக இருக்குது. இன்டைரக்டாக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இதேமாரி ரகர ரகர வேறுபாடு. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டோம். ஸோ அதற்கான லிங்க் நம்மளுடைய சேனலில் இருக்குது, போய் அதை பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதி இருக்கக்கூடிய பகுதியில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எதற்காக இது டேரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஸ்டினில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? கொஸ்டினை பொறுத்தளவில் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதற்கான பிடிஎஃப் நம்மளுடைய பேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், இந்த 4 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? பர்டிகுலராக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவில் இதை நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை ஒவ்வொரு கொஸ்டினுமே அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனையுமே நீங்கள் ஓனாக ரீட் பண்ணி பார்க்கணும். உங்களால் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க வினாக்கள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா பொருள் வேறுபாடுன்னு இருக்கும், இல்லைனா ஒளி வேறுபாடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுடைய வீடியோ ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகேவா? இங்கே வினாவை பாருங்கள். தோட்டத்தில் மேயுது டேஸ் பசு. ஓகே, இங்கே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சவுண்டில் தான் இருக்கும், அதாவது ஒரே ப்ரொனன்சியேஷனில் தான் இருக்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை தான், இதுவும் வெள்ளை தான், இதுவும் வெள்ளை தான், இதுவும் வெள்ளை தான். பட் ஆனால் எது கரெக்டான சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இந்த இல் இந்த லை அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா? இதுதான் நிறத்தை குறிக்கக்கூடிய வெள்ளை. ஓகேவா? இங்கே தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படிங்கிறது வெள்ளை நிற பசு அப்படிங்கிறது சரியான பொருள். ஓகே, அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஓகே, வீட்டுக்கு டேஸ் அடித்தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளைன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வெள்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறத்தை குறிக்குது, பெயிண்டை குறிக்குது. ஓகேவா? வெள்ளை அடித்தான். ஓகேவா? அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா குறில் நெடில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். விதி வீதி. ஓகேவா? இது குறில், இது நெடில். ஓகேவா? ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இது குறில் நெடிலுக்கு கீழே வரக்கூடிய வினாக்கள். ஓகேவா? விதி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், அதாவது சட்டம் அப்படின்னு சொல்லலாம். வீதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரு. ஓகேவா? தெரு. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொடு கோடு. கொடுனா கொடுத்தல், கோடுனா நேராக வரைதல், அதாவது லைன். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை அலை. ஓகேவா? இந்த லைனா கடலோட அலை. ஓகேவா? கடல் அலை. இந்த லைனா அழைத்தல். ஓகேவா? வரவழைத்தல். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி ஆணி. ஆணினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாணி, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு ஆணி, அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆணி. இந்த ஆணினா மாதம். ஓகேவா? தமிழ் மாதம். ஆப்ஷன் அடுத்ததை பாருங்கள். இங்கே இரும்பாணின்னு கொடுத்துருக்குறாங்க, இது கரெக்டு தான். ஆனால் இந்த ஆணி பார்த்தீங்கன்னா மாதம். ஸோ அதனால் இது தவறு. இங்கே இருமாணி கரெக்டு தான், நாள் அப்படிங்கிறது தவறு. இங்கே எழுத்தாணி அப்படிங்கிறது கரெக்டு தான், ஆனால் ஆணிங்கிறது மாதம். ஸோ தவறு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஓகேவா? வரி
வரினா இங்கே கொடுத்துருக்கிறதுல சரியான பொருள் பார்த்தீங்கன்னா வரினா தொடர். அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை பறவை, இந்த ரா போட்டால் கடல், ஓகேவா, கடலை குறிக்கிறது இந்த பறவை. இந்த ரா போட்டால் பறக்கிற பறவை, ஓகேவா, பறவை இனம். அதில் பார்த்தீங்கன்னா புல்லுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, புல்லினம் சொல்லுவாங்க, ஓகேவா. அதாவது இந்திரன் 2ல் கூட புல்லினம் பற்றி ஒரு பாட்டு இருக்கும், ஓகே. புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பறவை இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடர் கேட்டிருக்கிறாங்க. 4 தொடர் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த தொடர் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே 4 தொடரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரீட் பண்ணும்போது. பட் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் எழுத்துக்கள் வேறு வேறு இருக்கும், ஓகேவா. ஒவ்வொரு எழுத்துக்கள் வேறு வேறு இருக்கும். ஸோ இதில் எந்த லைன் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓகேவா. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான், ஓகே. மற்ற தொடரில் என்னென்ன தவறு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் தவறு, ஓகேவா. மணமக்களை இங்கும்போது ஓகேவா, 3 சொல்லி நான் வரணும், வாழ்த்தினான், ஓகே. கண்ணன் திருமண இந்த தவறு, வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்கே பாருங்கள், கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று இந்த தவறு, ஓகேவா, மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான், ஓகே. அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் 3 சொல்லி இன்னும் வந்துருச்சுன்னா வலிமை, அதாவது திண்மைனா வலிமைன்னு ஒரு அர்த்தம் வரும். தின் 2 சொல்லி இன்னும் வந்துருச்சுன்னா சாப்பிட்றது, பண்டத்தை தின்றான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மீனிங் வரும். அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை கொடு, கோடு போடாதே, ஓகேவா. இங்கே கொடுங்கிறது கொடுத்தல் அப்படிங்கிற மீனிங் வரும். கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா லயன், ஓகேவா, லயன். கோடு போடாதே, அன்பை கோடு, ஓகேவா. அடுத்த வினா, வானம் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. 3 சொல்லி நான் வந்துருச்சுன்னா வெடி, அதாவது தீபாவளிக்கு போட்டுரும் பார்த்தீங்களா வெடி, அந்த வெடி. 2 சொல்லி நான் வந்துருச்சுன்னா வானம், அதாவது ஆகாயம். அடுத்த வினா, வழி ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக, ஓகேவா. வழினா காற்று, அதாவது வளிமண்டலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வளிமண்டலம்னா காற்று மண்டலம். இந்த வழினா பாதைன்னு வச்சுக்கலாம், இல்லைனா நெறினா ஒரு கோட்பாடு, ஓகேவா. இந்த நெறிமுறையில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஒரு வழி தான். அடுத்த வினா, ஏரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க, ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஓகே. இங்கே அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்குறாங்க. மரத்தில் ஏறினான், ஓகேவா, 2வது ஏரியில் குளித்தான், ஓகேவா. இந்த ஏரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீர்நிலையை குறிக்கும். இந்த ஏரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே போகிறது, ஓகேவா, மரத்தில் ஏறுறது இல்லைனா வீட்டு படியில் ஏறுறது அதை குறிக்கும், ஓகேவா. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. சூல், ஓகேவா. இந்த சூல் பார்த்தீங்கன்னா கருப்பம், அதாவது கர்ப்பம்னு சொல்லலாம், கருப்பம், ஓகேவா. இந்த சூல்ங்கிறது ஆராய்ச்சி. இந்த சூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சபதம், அதாவது சூளுரைத்தல் அப்படிங்கும்போது பார்த்தீங்களா, சூளுரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சபதத்தை குறிக்குது, ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க, ஓகே. 4 தொடர் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த தொடர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது, ஓகே. மற்றதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கார், இந்த பரு அப்படிங்கிறது தவறு, ஓகேவா. இன்னுங்கிறது தவறு, ஓகே. விளைந்ததும் தானி, நீ தவறு. விலை குறையாமல் இருந்தது. இங்கே கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறை, இந்த ரை தவறு. இங்கே கார் அப்படிங்கிறது இந்த இரு தவறு, ஓகே. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் இந்த நீ தவறு. தானியங்களின் விலை குறை, இந்த ரை தவறு. குறையாமல் இருந்தது, இந்த ரூ தவறு, ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய். அரி, ஓகேவா. இந்த ரீ பார்த்தீங்கன்னா திருமாலை குறிக்கிது, அதாவது இறைவனை குறிக்கிது. இந்த அரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அடுத்த வினா, சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுகன்னு கேட்டிருக்கிறாங்க. தவறான வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேவா. ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர்னு கொடுக்கக்கூடாது, சேர்த்தனர் இத்து வரும், ஓகேவா. சேர்த்தனர். மற்றது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஊருக்கு போய் சேர்ந்தேன், கரெக்டு. சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் கரெக்டு. அவன் பணம் சேர்த்தான், கரெக்ட், ஓகேவா. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய். புல், இந்த புல் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய தாவரத்தை சேர்ந்தது, ஓகேவா. ஓரறிவு தாவரம். இந்த புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பறவை இனத்தை சேர்ந்தது, ஓகேவா, பறவை. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குலை,
இந்த லை பார்த்தீங்கன்னா குண்டலத்தை குறிக்குது. ஓகே, குண்டலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அதாவது நம்ம கம்மல் போட்டுரும் பார்த்தீங்களா, ஸோ அதேமாதிரி ஒரு குண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அணிகலன். குலை எங்கேது பார்த்தீங்கன்னா கொத்து, அதாவது தென்னங்குலை வாழங்குலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மொத்தமாக இருக்குது கொத்து கொத்தாக இருக்கக்கூடியதை கொத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் குலை. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மற்றதில் என்னென்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம். தேர் இந்த இரு தவறு, திருவிழாவிற்கு இந்த லா தவறு, சென்றனர் இந்த ந தவறு. ஓகேவா, தேர் திருவிழாவிற்கு இந்த இன் தவறு, தேர் திரு இந்த ரூ தவறு, திருவிழாவிற்கு சென்றனர். இங்கே பாருங்கள், இங்கே தான் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான டேஸ் தேவை, உறக்கம் தேவை. இந்த ர. ஓகேவா, எந்த ரான்னு பார்த்துக்கோங்க, இந்த ர. அமைதியான உறக்கம் தேவை. அடுத்த வினா, இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செடியின் இலை, மா இலை வாழை இலை சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. இந்த லைங்கிறது பார்த்தீங்கன்னா மெலிந்து போதல், அதாவது குண்டாக இருக்கவங்க ஒல்லி ஆகுறாங்க பார்த்தீங்களா, இலைத்து போகிறத வந்து இந்த லை சொல்லுவாங்க. இந்த லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூல் இலை, அதாவது பருத்தி நூலால் செய்யும் பார்த்தீங்களா, நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நூல் இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஸ் தீர்வாகாது, மன உளைச்சல். இந்த லை. ஓகேவா, வேற லை கிடையாது, இந்த லை தான். மன உளைச்சல் தீர்வாகாது. அடுத்த வினா, களி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஓகே, இந்த லீனா ஒளி, அதாவது சவுண்டு. இந்த லீன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஓகேவா, களியாட்டம்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சியாக சுற்றுறத களியாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த லீன்னு பார்த்தீங்கன்னா கோல். ஓகேவா, கோல்னா கம்பு, ஸோ அதோட சேர்ந்தது களி. அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான், ஏரி ஏரி. இந்த ரீனா நீர்நிலை, இந்த ரீனா மேலே ஏறி போகிறது. அடுத்த வினா, பனி பனி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. 3 சொல்லி நீனா வேலை, அதாவது ஒர்க்கு. 2 சொல்லி நீனா குளிர்ச்சி, அதாவது பனிக்காலத்தில் வருது பார்த்தீங்களா, காலையில் வருது பார்த்தீங்களா, அதான் பனி. ஓகே, குளிர்ச்சி. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் டேஸ் செய்தான். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது, கணை. ஓகே, மற்ற கணைன்னு பார்த்தீங்கன்னா சரியானது வராது. இந்த நைனா கணைனா அம்பு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா, ராமன் அம்பு எய்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை வாழை. ஓகேவா, இந்த லைனா மீன். ஓகே, வாழை மீன் சொல்லுவாங்க, அது ஒரு மீன் வகை. இந்த லைனா வாழை மரம். ஓகே, வாழைப்பழம் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த மரம். ஓகே, அப்போ மீன் மரம். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள். சிரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தலை. ஓகேவா, தலைனா நம்மளுடைய ஹெட்டு. ஓகேவா, இந்த லை கிடையாது, இந்த லை தலை. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம் கிண்ணம். ஓகேவா, 3 சொல்லி இன்னும் வந்துருச்சுன்னா சிறிய பாத்திரம். ஓகேவா, கிண்ணம். இந்த 2 சொல்லி இன்னும் வந்துருந்துச்சுன்னா அது வந்து துன்பம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை விரை. ஓகே, இந்த ரைனா விதை. ஓகேவா, சீடு. இந்த ரைனா மறத்தல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விலை விலை. இந்த லைனா உண்டாக்குதல் விளைவித்தல். இந்த லைனா விரும்புதல். ஓகேவா, விரும்புதல். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. 4 சொற்றொடரில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். மற்றதில் என்னென்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம். மணிமேகலை மணி பல்லவ. இந்த இல்லு வராது, இந்த இல்லு தான் வரும். மணி பல்லவ தீவிற்கு சென்றால். 2வது பார்க்கலாம், மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால் அப்படிங்கிறது சரி. அடுத்தது பார்க்கலாம், மணிமேகலை இந்த லை வராது, இந்த லை வரும். மணி பல்லவ இந்த இல்லு வராது, தீவிற்கு சென்றால். மணிமேகலை மணி 3 சொல்லி நீ வரும், பல்லவ தீவிற்கு சென்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஓகேவா, ஆறுனா நதி அப்படிங்கிறது சரியானது. மற்றது எல்லாமே தவறாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடு வீடு. ஓகேவா, விடுனா கைவிடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். வீடுனா நம்ம தாங்கக்கூடிய இடம், வீடு. ஓகேவா, ஹோம். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஓகேவா, பழந்தமிழர்கள் அறம். ஓகேவா, அறம் இங்கே பார்த்தீங்கன்னா பண்பை குறிக்குது. ஓகேவா, அறம் வழியாக போர் செய்யும் அறம். இந்த ரம்னா வச்சுக்கோங்க, இது ஒரு ஆயுதம். ஓகேவா, அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள்.
இந்த அறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண்பது குறிக்குது. இந்த அறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுதத்தை குறிக்குது. அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஸ் விழுந்தாள், பள்ளத்தில் விழுந்தாள். ஓகேவா, எந்த இல்லுன்னு பார்த்துக்கோங்க. பள்ளம்னா ஒரு கடங்கு குழி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குழிக்குள்ளே விழுந்தாள், பள்ளத்தில் விழுந்தாள். ஓகேவா, எந்த இல் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா, பள்ளத்தில் தான் சரியானது. அடுத்த வினா, சரியான தொடரை கண்டறிக. ஓகேவா, அறம் செய்ய விரும்பு, இது தவறு. ஓகேவா, அறம் செய்ய இந்த ரூ தவறு, அறம் செய்ய இந்த ரா தவறு, இந்த ரூ தவறு. அப்போ சரியானது அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு. பறவையிடம் இருப்பது இறகு. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. மனம் மனம். ஓகேவா, 2 சொல்லி நான் வந்துருச்சுன்னா நம்மளுடைய உள்ளம், 3 சொல்லி நான் வந்துருச்சுன்னா வாசனை. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கிடம் இருப்பது வாள், சரி. மன்னரிடம் இருப்பது வாள், அப்போ இதுதான் தவறு. மன்னரிடம் இருப்பது வாள், சரி. பறவையிடம் இருப்பது இறகு, இது சரி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்த வினா, குரங்கு குரங்கு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக. ஓகேவா, இந்தரா போட்டால் வானரம், அதாவது மங்கி அப்படிங்கிறத குறிக்குது. இந்தரா போட்டால் தொடை. ஓகே, இந்த வார்த்தையை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நீங்களும் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கூரை கூரை. இந்த ரை வந்துச்சுன்னா வீட்டின் கூரை. ஓகேவா, ஓடு கூரை போடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரை வரும். இந்த ரை வந்துச்சுன்னா கூரப்புடவை. ஓகேவா, கூரப்புடவையை குறிக்கும். அடுத்த வினா, மரம் மரம். இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக. இந்த மரம்னா தாவரம். ஓகேவா, மாமரம் தென்னை மரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மரம். இந்த மரம்னா வீரம். ஓகேவா, வீரம். அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக. ஓகேவா, வானில் வானம் வெடித்தது அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 சொல்லி நீ வரணும், இது கரெக்டு தான். இங்கே பாருங்கள், இங்கே 2 சொல்லி நீ வரும், இங்கே 3 சொல்லி வரும், இங்கே 2 சொல்லி வரும், இங்கே 3 சொல்லி வரும். ஓகேவா, வானில் வானம் வெடித்தது. ஆல்ரெடி பார்த்தாச்சு, வானம்னா என்ன, வெடி. அப்போ வானில் வெடி வெடித்தது அப்படிங்கிறது இதற்கான பொருள். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இலை இலை. ஆல்ரெடி பார்த்தாச்சு, இலைனா மெலிந்து போதல். இந்த லைனா நூல். ஓகே, நூல் இலை. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உலை உலை. ஓகேவா, உலைனா வேலை, உழைத்தல். இந்த லைனா வலி. ஓகேவா, வலி. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினா அப்படிங்கிறது சரி. ஓகேவா, மற்றதில் என்னென்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம். என் வீட்டு தோட்டத்தில் ல தவறு, மனம் ந தவறு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், இங்கே ந தவறு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இந்த ந தவறு. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது இதுதான். அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவைனா கடல். இந்த ரைனா பறவைனா புல். ஓகேவா, பறவை இனத்தை குறிக்கக்கூடிய புல். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஆல்ரெடி பார்த்ததான், வானம்னா ஆகாயம், 3 சொல்லி நான் போட்டிருந்தாங்கன்னா அதற்கு வெடின்னு அர்த்தம். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல். உண்டாக்குதல்னா விளைவித்தல். ஓகேவா, விளை, இந்த லை. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. ஓகே, தவறானது கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலை அப்படின்னா கூப்பிடு, கரெக்டு. அலைனா இதுவும் கரெக்டு தான். கலைனா கல்வி. ஓகேவா, அதோடு சேர்ந்தது கரெக்டு. கலைனா எடு அப்படிங்கிறது தவறு. ஓகேவா, கலைனா எடு அப்படிங்கிறது தவறு. அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அரை. இந்த அரைனா பாதி, இந்த அரைனா அரைதல். ஓகே. அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்தியது வாள். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மன்னன் பயன்படுத்தியது வாள் பார்த்து பார்த்தீங்களா, அதே தான். எந்த இல்லு, இந்த இல். அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கண்ணனை டேஸ் அடித்து சென்றது, வெள்ளம். ஓகேவா, ஆற்று வெள்ளம். ஓகேவா, வெள்ளம். அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இலை. இலைனா செடியோட இலை. இலைனா இலைத்தல், மெலிந்து போதல். இலைனா நூல் இலை. ஓகேவா, கலைனா மூங்கில். ஓகேவா, கலைனா மூங்கில். அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்தது தான், பனி பனி. பனினா 2 சொல்லி நீனா குளிர்ச்சி, 3 சொல்லி நீனா வேலை. அடுத்த வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக. அலை அலை. இந்த லைனா கடல் அலை,
இந்த லைனா பாம்பு புற்று. ஓகேவா, பாம்பு புற்ற அலைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த வினா, வலி 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 ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. வலினா துன்பம். ஓகேவா, வலினா வளிமண்டலம் காற்று, இந்த லீனா நெறி. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் அறிதல். உடலின் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலை, ஹெட்டு. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி. ஓகேவா, அறிவு பகுதி ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது அறிவு பகுதின்னு பார்த்தீங்கன்னா கலை. ஓகேவா, நாடக கலை, திரைக்கலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலை. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமள் கழனியுள் உளுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். விலை விலை. ஓகே, இந்த விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு, இந்த லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விளைவித்தல், உண்டாக்குதல். அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்க. ஓகேவா, வாசலில் போடுவது கோலம், இந்த ல. பந்தியின் வடிவம் கோலம். ஓகேவா, இது வந்து உருவத்தை குறிக்குது, இது வந்து வாசலில் போடக்கூடிய கோலத்தை குறிக்குது. அடுத்த வினா, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய். மறை மறை, இந்த மறைனா தாமரை, இந்த ரைனா மறைத்தல். இந்த ரைக்கு ஓகே, இந்த ரைக்கு இன்னொரு பொருள் இருக்குது, என்ன பொருள் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்க. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள். ஓகேவா, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவி குளவி, இந்தலாம் வந்துச்சுன்னா அது வந்து வண்டு. ஓகேவா, இந்தலாம் வந்துச்சுன்னா குளவினா குழந்தை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வினா. அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான் பனி, பனினா குளிர்ச்சி, பனினா வேலை. அடுத்த வினா இதுவுமே பார்த்ததான் அலை அலை, அலைனா கடல் அலை, இந்த லைனா வரவழைத்தல். மனம் மனம் ஆல்ரெடி பார்த்ததான் 2 சொல்லி நானா நம்மளுடைய உள்ளம், 3 சொல்லி நானா வாசனை. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்ய. ஊன் ஊன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வினா. 3 சொல்லி இன்னும் வந்துருச்சுன்னா அது வந்து உணவு, 2 சொல்லி இன்னும் வந்துருச்சுன்னா அது வந்து புலால். ஓகேவா, மாமிசம்னு அர்த்தம். ஓகேவா, புலால் இல்லை மாமிசம். அடுத்த வினா, ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். ஓகே, மற்றது எல்லாமே தவறு. இந்த கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவை குறிக்கும், இந்த கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூங்கில குறிக்கும், இது வந்து காளை அப்படிங்கிறது தவறு, இங்கே லீ இங்கே தவறு. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது, வயலில் களை எடுத்தனர். அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான் கான். ஓகேவா, 2 சொல்லி இன், 3 சொல்லி இன். ஓகேவா, இந்த இன்னா காடு, இதுனா கான்னா பார்க்கிறது. ஓகேவா, பார்க்கிறது. அடுத்த வினா, பொருள் வேறுபாடு அறிக. விலை விலை விலை, இந்த 3 வார்த்தையும் பயன்படுத்தப்பட்ட தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைந்த நெல்லை. ஓகேவா, இதுதான் இந்த லை. நல்ல விலைக்கு, இந்த லை. விற்க விளைந்தான், அதாவது இந்த லைனா என்ன அர்த்தம்னா விரும்பினான்னு அர்த்தம். ஓகேவா, இந்த லைனா விளைவித்தல்னு அர்த்தம், இந்த லைனா மதிப்பு, அதாவது ரூபா அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை பறவை, இந்த ரானா கடல், இந்த ரானா பரப்பன. அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான் இலை இலை, மெலிந்து போதல், இது வந்து நூல் இலை. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமி கோடு. ஓகே, நேமினா சக்கரம், கோடுனா மலை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. அடுத்த வினா, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது அப்படிங்கிறது சரி. மற்றதில் என்னென்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம். தோட்டத்தில் மலர்கள், இந்த ந தவறு. வீசியதால் மன, இந்த ந தவறு. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால், இந்த ந தவறு. மனம் மகிழ்ந்தது கரெக்டு தான். ஓகே, அடுத்தது தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால், இந்த ந தவறு. மனம் மகிழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்த வினா, ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. மாறி மாறி, இந்த ரீனா மலை, இந்த ரீனா மாறி வேற, மாறி போகிறது வேற அப்படின்னு அர்த்தம். அடுத்த வினா, ஒலி வேறுபாடு இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஓகேவா, அலைனா புற்று, கலைனா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இலைத்தல். ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேவா, தலைனா விலங்கு. அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்.
சூழ் 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 ஓகேவா. இந்த இல்னா கருப்பம், இந்த இல்னா சுற்று, இந்த சூழ்னா சபதம். அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான். கான் கான் கான்னா காடை குறிக்கும், இந்த கான்னா பார்க்கிறத குறிக்கும் ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான தொடர் பார்த்தீங்கன்னா காட்டிற்கு ஓகேவா. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அப்படிங்கிறதான் சரியான தொடர். அடுத்த வினா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண் ஓகேவா. அரண்னா பாதுகாப்பு ஓகேவா. நாட்டுக்கு தேவை அரண், இதுதான் சரியானது. அடுத்த வினா வாழை 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 ஓகேவா. ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. இந்த இதை ரெண்டையும் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதை பார்க்கலாம். இந்த லைனா இளம்பெண்ணை குறிக்கும், வாழைனா இளம்பெண். இந்த லைனா மர வகை, இந்த லைனா மீன் வகை. அடுத்த வினா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தருக. கரை கரை, இந்த ரைனா எல்லை, இந்த ரைனா மாசு அழுக்கு ஓகேவா. அடுத்த வினா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. குறவர் குறவர், இந்த ரானா ஆசிரியர் ஓகேவா. நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை வந்து குறவர்னு சொல்லுவாங்க. இதே ஒரு குறவர்னா குறவன் குறத்தின்னு ஒரு இனம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்க ஓர் இனத்தார். அடுத்த வினா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. வளை வளை வளை, இந்த லைனா சிலந்தி வாழியிடம் ஓகேவா. வலை என்ன வலை சொல்லலாம், மீன் வலை அப்படி கூட சொல்லலாம். சிலந்தி வாழியிடம். இந்த லைனா துவாரம், இந்த லைனா புன்னை மரம் ஓகேவா. அடுத்த வினா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. இர இர, இந்த ரானா இறப்பு, இந்த ரானா இறப்பு ஓகேவா. அடுத்த வினா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. ஆணை ஆணை, 3 சுழி நே வந்துருச்சுன்னா அது வந்து கட்டளைன்னு அர்த்தம். 2 சுழி நே வந்து ஆணை வந்துச்சுன்னா அது வந்து யானை. அடுத்த வினா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. எரி எரி ஓகேவா. இந்த எரி வந்துச்சுன்னா தீயை வைக்கிறது, இதுனா பந்தை வீசுறது ஓகேவா. எரிதல், தூர கொண்டு எரிகிறது ஓகேவா. அந்த எரி, இந்த எரினா தீ வைக்கிறது ஓகேவா. அடுத்த வினா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. உரி உரி, இந்த ரீனா சுழற்று ஓகேவா. இந்த ரீனா தயிர் உரி. கடைசி வினா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கரை கரை, இந்த ரைனா ஓரம் இல்லைன்னா எல்லைன்னு வரும், இந்த ரைனா அழுக்கு ஓகே. அவ்வளோதாங்க டிஎன்பிசியில் இந்த ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு ரிலேட்டடாக கேட்கப்பட்ட வினாக்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நகர நகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, ஸோ இதெல்லாம் இணைந்தது தான் இந்த ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.